மனசே ரொம்ப வலிக்குது. மனசே ரொம்ப கனத்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் தீவிரவாத தாக்குதல் பார்க்கும்போதெல்லாம் மனசு அப்படிதான் இருக்கும். ஆனா நேத்தது பார்க்கும்போது நம்ம எங்க போயிட்டுருக்குறோம்? அந்த பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாத தாக்குதல்கள்ல இன்னோசன்ட் மக்கள், சுற்றுலா பயணிகள், நியூலி மேரிட் கப்புள்ஸ் அந்த மாதிரி நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல என்ன கிடைக்க போகுது? எந்த மதத்துல சொல்லியிருக்குது? அடுத்த உயிரினங்களை கொன்னுதான் என்னோட நேம ப்ரூஃப் பண்ணணும், நம்ம மதத்தை ப்ரூஃப் பண்ணணும், கடவுளோட நேம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு எந்த மதத்துல சொல்லியிருக்குது? நேச்சுரலாவே நம்ம நேத்து பிறக்கிறோம், இன்னைக்கு நம்ம சாகுறோம் அப்படிங்கிறது அது எல்லா உயிரினத்திற்கும் படைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வாழ்ற இந்த கொஞ்ச நாள்ல கூட நிம்மதியா வாழாம அந்த உயிரினத்தையும் கொல்லணும், அந்த உயிரினத்தையும் சாகடிக்கணும், அந்த இனத்தையும் அழிக்கணும் அப்படின்னு எந்த மதத்துல சொல்லி இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு மதத்தை பரப்புற மாதிரி இருந்தா அது உண்மையான மதமா இருக்குமா? இல்ல அது உண்மையான ஒரு கடவுளா இருப்பாங்களா? மிருகம்தான் வேட்டையாடும். இப்ப மனுஷன் அதுக்கு மேல வேட்டையாடிட்டு இருக்கிறான். ஏற்கனவே கொரோனால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயிரிழப்புகள். இதுக்கு மத்தியில இந்த மாதிரி வேறையா? சமுதாயத்துல யாரும் ஒரு நிம்மதியா வாழ முடியாதா? ஒரு நிம்மதியா ஒரு இடத்துக்கு போக முடியாதா? எங்க போயிட்டு இருக்கிறாங்க மக்கள்? ரொம்ப வேதனையா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. தீவிரவாதத்தை கையில் எடுத்துட்டு இல்லாத ஒண்ண இருக்குதுன்னு சொல்லிட்டு திருந்தவே மாட்டீங்களாடா நீங்க எல்லாம்?